ஏன் தாதானோ இப்படிதான் இருக்கிறதா? திறந்த கடையை உடனே மூடுவாங்க. நேத்து ரவைக்கு கூட உங்க கடையில தான் டிபன் வாங்கி சாப்பிட்டேன். நல்லா தானே இருந்துச்சு. அவரை நியாயமா ஏமாத்திட்டாங்கக்கா. அவங்கள ஏன் ஆத்தா குறை சொல்ற? இப்படியா உன் புருஷன் ஆக்கங்கிட்ட கூவையா இருக்கிறது? கொஞ்சமாவது விவரம் வேணா? எனக்கும் அந்த மனுஷன் மேலாதான்க்கா கோவம். போஸ் மேல மட்டும் கோவப்பட்டு என்ன பிரயோசனம்? ஊர் வழக்குல இருக்கிற சொத்தை எல்லாம் வாங்கி கொடுக்கறாரே உங்க அப்பா, அவர் என்ன ஆத்தா பண்ணாரு? அக்கா, அப்பாவுக்கு நாங்க கடை வாங்கின விஷயம் தெரியாதுக்கா. நல்லா இருக்குடே கதை. சரி, அதை விடு. பொம்பளைங்க புருஷன் மேல ஒரு கண்ணா இருக்கணும். அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆம்பளை ஆளு கடையை திறந்த உடனே நான் தான் முதலாளின்னு சொல்லி சவுடால கல்லால உட்காந்தா மட்டும் போதாது. இப்ப எதுக்காக இங்க வந்தீங்க? என்னம்மா நீ வீட்டுக்கு வந்தவங்கள எதுக்கு வந்தன்னு பொசுக்குன்னு கேக்குற? அவ கேட்டதுல என்ன தப்பு? நொந்து போயிருக்கிறவங்கள நோகடிக்கிற மாதிரி இப்படிதான் கேள்வி கேக்குதா? ஏமா நானே பதறி போய் ஓடி வந்தா இப்படி கேள்வி கேக்குறீங்களே? பதறி போய் ஓடி வந்த மூஞ்சி மாதிரி தெரியலையே. அம்மா, நீ ஒரு வீட்டுக்கு வாழ போற பொண்ணு, இப்படி எல்லாம் மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசாதம்மா. ஒரு வீட்ல வாழறவங்க மட்டும் இப்படி பேசலாமா? சரிம்மா, நான் பேசல. நீங்க நல்லா இருங்க, நான் வரேன். ஆறுதலா நான் வார்த்தை சொல்லல. அக்கா அக்கா அழாதக்கா, அது கிடைக்குது. விஜி, நானும் கிழமையுமா அக்கா அழுதுட்டு இருக்கு. நீ மூஞ்சி கழுவிட்டு விளக்கேத்து. விஜி, நீ போய் மூஞ்சி கழுவ, நான் சாமிக்கு விளக்கேத்துறேன். சரிக்கா. அக்கா, நீ ஏன் அழற? அழாத. இப்ப என்ன ஆயிடுச்சு அழற? இல்ல லீலா, பாம்பு சாமி ரூமுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது அவ்வளவு நல்லது இல்லையா? இனி என்னவெல்லாம் நடக்குதுக்கா? அழாதக்கா. ஐயோ, ஆசியா திறந்த கடை பூட்டு கிடக்குது. ஏன் முதலாளி போஸ் ரொம்ப நேரம் கடை முன்னாடி நின்று அழுதுகிட்டே இருந்தாருங்க. அப்புறம் எங்க போனாரு தெரியல. அழுதுகிட்டு போனாரா? ஏன் போஸ் பாத்தீங்களா? தெரியலீங்களா, என்ன பிரச்சனை நடந்துச்சு? நீங்க பாத்தீங்களா? என்னையா சிதம்பரம், என்னையா கூத்துது? ஊர்ல இருக்கிறவனுக்கெல்லாம் சொத்து வாங்குறதுக்கு எவ்வளவு உதவி பண்ற? எந்தெந்த சொத்துல வில்லங்க இருக்கு, எந்தெந்த சொத்துல வில்லங்க இல்லைன்னு எவ்வளவு தெளிவா பார்த்து வாங்கி தர. உன் மருமகன் வாங்குற சொத்துக்கு வில்லங்க பார்க்க வேணாம். இப்படி விவகாரம் முடிச்சவங்கிட்ட போய் வாங்கிறீங்களா? ஏயா, பணத்துக்கு பணம் போய் தொழிலுக்கு தொழிலும் போய் இப்படி ஆயிப்போச்சா என் நிலைமை? நீங்க எல்லாம் வீட்டுல பெரியவங்க என்னங்க பண்றீங்க? என்னங்க கூத்து இது? கேவலமா இல்ல? வெக்கமா இல்ல? சே.